ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செங்கல்பட்டில் காஞ்சிபுரம் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே மேலேயே புதுசாக 8 ஏக்கரில் 186 பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு 1 வீக் முன்னாடி தான் நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் லோன் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டிலேருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய பஸ்ஸு, காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வரக்கூடிய எல்லா பஸ்ஸஸுமே நம்ம சைட்டு வாசலில் நின்று தான் போவோம். ஸோ ஷேர் ஆட்டோஸுமே அவைலபிளாக இருக்குது. ஷேர் ஆட்டோ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 ரூபீஸ் கொடுத்திங்கன்னா நம்ம சைட்டு வாசலே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின், அதாவது சென்னை சபர்பன் ட்ரெயினுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து நம்ம திருமால்பூர் ட்ரெயின் என்னன்னா டேரெக்டாக நம்ம சைட்டு, அதாவது பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிக்கலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 700 மீட்டர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 40 ஃபீட்டுங்க, 40 அடியில் சூப்பரான கிரவுண்ட் வாட்டர் அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ்க்கு நமக்கு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும். செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து லோக்கல் பஸ்ஸுமே சரி, ரூட் பஸ்ஸுமே சரி, ஷேர் ஆட்டோமே சரி, கண்டினியூஸாக ட்ரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நான் சொன்ன லோக்கல் ட்ரெயின் போது பாருங்கள். ஸோ நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் ட்ரெயின் என்ன டேரெக்டாக நம்ம சைட்டுக்கு வந்து நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணத்துக்கும் ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி அரக்கோணத்துலேருந்து செங்கல்பட்டு ட்ரெயின் இறங்கிங்கன்னா நம்ம சைட்டு பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து 700 மீட்டர்ஸ் வந்து நம்ம சைட் அவைலபிள் ஆன் ரோட் மேலே. ஸோ இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு 40 ஃபீட்டுங்க. நாங்கள் போரே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சைட் விசிட் வரும்போது லைவாக காட்டுறோம். ஸோ தண்ணி சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு 40 ஃபீட்டில் சூப்பரான தண்ணி. நம்ம ஃபஸ்ட்டு இடம் வாங்க போகிறோன்னா முதல்ல கிரவுண்ட் வாட்டர் தான் பார்ப்போம். ஸோ தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாமல் புதுசாக சைட்டு லான்ச்சிங் அன்றைக்கி வரவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, லான்ச்சிங் அன்றைக்கி வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நல்ல பிளாட்ஸும் நம்மளால் எடுக்க முடியும். அது இல்லாமல் ஆஃபர் பேஸுமே நமக்கு கிடைக்கும். ஸோ சைட் பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட் நீங்கள் நினைக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் பக்காவாக நம்ம சைட்டை ரெடி பண்ணிடுவோம். இது இன்றைக்கி ஸ்டேட்டஸ். ஸோ இன்னும் 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம சைட்டை பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். ஆல்ரெடி டிடிசிபி அப்ரூவல் நம்பர் ஆயாச்சு. சைட் பார்த்திங்கன்னா இமீடியட் ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணிக்கலாம். பேங்க் லோனுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் மினிமம் பட்ஜெட் என்னென்னு கேட்டிங்கன்னா 566 ஸ்கொயர் ஃபீட்ஸ்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது 13 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செங்கல்பட்டில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாக பக்காவாக தார் ரோட் போட்டு இன்னும் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் சண்டே லைவாக சைட் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நல்ல வைடான ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். பார்க் ஏரியாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. ஸோ பஸ்ஸஸ் நம்ம செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு எல்லா பஸ்ஸஸுமே நின்று தான் போவோம். இந்த ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள். நமக்கு ஷேர் ஆட்டோவுமே அவைலபிளாக இருக்குது. எவ்ரி 5 மினிட்ஸுங்க, 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பஸ்ஸு நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி தான் போவோம். நம்ம சைட்டு வாசலே நிற்கும். ரெண்டாவது, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 700 மீட்டர்ஸுங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 700 மீட்டர்ஸில் சென்னை லோக்கல் ட்ரெயின் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே ஒரு ஸ்டாப்பிங் கிடைக்குதுன்னா ஸோ அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சென்னையில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிஎம்டிஏ லிமிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் வண்டலூர், அந்த பக்கம் நம்ம திருநின்றவூர் வரைக்கும் இருக்குது சிஎம்டிஏ லிமிட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம மதுராந்தகம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு டேரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா சிஎம்டிஏ லிமிட்டாக மாறும். ஸோ நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், நல்ல டிமாண்ட் கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா லேண்டு நான் சொல்லிட்டேன் 13 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்தே நம்ம கட்டலாம். நான் வீடு மட்டும் நான் சொல்கிறேன். ரெண்டுமே சேர்த்து சுமாராக ஒரு 28 லட்சம் 29 லட்சத்தில் சூப்பராக வீடு கட்ட முடியும். இதுதான் நம்ம சைட்டினுடைய ப்ரௌச்சரு. ஸோ சைட்டெல்லாம் பக்காவாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செங்கல்பட்டுலேயே இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வித் பேங்க் லோன் சப்போர்ட்டோடு கொடுக்குறோம். ஸோ கம்மிங் சண்டே, அதாவது இன்னும் 2 நாளில் தான் நம்ம சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குது, டெய்லி இருக்குது. சைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம 25 பிளாட் புக்கிங் எடுத்தாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பழைய கஸ்டமர்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் சைட்டை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். என் பேர் சத்யநாராயணன், டைரக்டர். இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள். ஸோ சைட் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். சைட்டை நேரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.